இன்சுலின் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். இன்சுலினால நல்லது என்னென்ன இருக்குது, கெட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்சுலினால கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக நடக்கும். அதை பற்றின முழு டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இன்சுலின் அப்படின்னா என்ன? இன்சுலின் வந்து நம்ம உடம்புல எந்த பகுதியிலிருந்து சுரக்கப்படுது, எந்த ஆர்கனால இந்த ஹார்மோன் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இயக்க நீர் அல்லது சுரப்பு நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்சுலின் வந்து கணையத்திலிருந்து சுரக்கப்படுகிறது. கணையம்ங்கிறதுனால இது வந்து கணைய சுரப்பு நீர் அல்லது கணைய இயக்க நீர் அப்படின்ற மாதிரி தமிழ்ல நம்ம மொழியாக்கம் செஞ்சுக்கலாம் அதை. ஸோ இது வந்து இந்த ஆர்கன் வந்து எதுக்காக இந்த இன்சுலினை சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய கல்லீரல் வந்து உணவை வந்து குளுக்கோஸா மாற்றி ரத்தத்துக்கு அனுப்புது. குளுக்கோஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு வகையான சர்க்கரை. ஸோ இந்த குளுக்கோஸை வந்து அதிகப்படியாக நம்ம ரத்தத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கணையம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பீட்டா செல்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ஸோட உதவியோட இந்த இன்சுலினை உருவாக்கி ரத்தத்துக்கு அனுப்பி இந்த ரத்தத்தில் உள்ள இந்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது. ஸோ இது எப்படி கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து இந்த குளுக்கோஸை நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்களுக்கும் அனுப்பி அதை வந்து எனர்ஜியாக, அதாவது ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புல உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் இது வந்து அனுப்புது. அது போக மீதி இருக்கிற குளுக்கோஸை இது வேற சில பயன்பாட்டிற்காக இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், அதாவது சேகரித்து வச்சுக்கிறோம். ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை எந்த ஆர்கன் பார்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கணையம், அதாவது பேங்க்ரியாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஸோ இதில் வந்து கல்லீரல் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன வேலைகள் பார்க்குதுன்னா, அது வந்து 500க்கும் மேற்பட்ட வேலைகள் பார்க்குது. அதில் ஒரு முக்கியமான வேலை தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து குளுக்கோஸை பிரிக்கிறது. அது மட்டும்தான் பிரிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உடம்புல உள்ள ஊட்டச்சத்துக்கள், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்க ஊட்டச்சத்துக்களை பிரித்து அனுப்புது, அது போக கழிவுகளை பிரித்து அனுப்புது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகளை பார்க்குது. அதில் ஒரு முக்கியமான வேலை தான் இந்த குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் தான் நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறது. ஸோ இந்த குளுக்கோஸின் அளவு நம்ம ரத்தத்தில் அதிகமாகும் போது அதை வந்து நம்ம டயாபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ரத்த சர்க்கரை நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரத்தத்தில் வந்து இது கூடுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றி ஆல்மோஸ்ட் வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு டயாபெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலகத்தில் பலருக்கும் இருக்குது. அதாவது இது ஒரு வியாதியாகவே முதல்ல அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டம் போய் இது வியாதியை அங்கீகரித்து அப்புறம் இது வந்து வாழ்வின் ஒரு அங்கமாக மாறக்கூடிய சூழல், அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு சர்க்கரை நோய் வந்து இருக்குது. ஸோ இது வந்து சர்க்கரை நோய் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க கிடையாது. இதே இந்த இன்சுலினால சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் முடியும், அதே சமயத்தில் உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை உருவாக்கவும் முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவே ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ வந்து நம்ம எதன் அடிப்படையில் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2 முக்கியமான மருத்துவர்கள் நம்ம சோசியல் மீடியாவில் ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸான 2 நோன் பர்சன்ஸ், அவங்க 2 பேரும் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு 1.5 மணி நேர யூடியூப் வீடியோவை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்திலேயே அவங்க இருவருமே பேசியிருக்காங்க. அது வந்து தமிழாக்கம் கிடையாது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா இதில் வந்து பல முக்கியமான விஷயங்களை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. அதில் ஒரு சில ரொம்ப முக்கியமான விஷயத்தை எடுத்து தான் நான் இந்த வீடியோவில் நம்ம நேயர்களுக்கும் அது போக மற்ற நேயர்களுக்கும் நான் சேர்த்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை கேள்விப்படாமல் கூட இருக்கலாம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா இன்சுலின் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்சுலின் எதிர்ப்பு அப்படின்ற அந்த டேர்ம் வந்து டாக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு காரணம் என்னம்னாக்கா, அந்த டேர்மோட மீனிங் அப்படின்னாக்கா பாடி ப்ரொடியூஸ் டூ மச் ஆஃப் இன்சுலின் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அதாவது உடல் வந்து அதிகப்படியான இன்சுலினை உருவாக்குகிறது. ஒரு மனிதனுக்கு வந்து 10 யூனிட்டே போதுமான அளவு இன்சுலின் அப்படின்னாக்கா, அவன் உடல் வந்து 20 யூனிட், 30 யூனிட், 40 யூனிட், 50 யூனிட் வரைக்கும் அது ப்ரொடியூஸ் பண்ணுதுனாக்கா, அதுவே வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸையும் வந்து பாதிப்படைய வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து அதிகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டூ மச் ஆஃப் இன்சுலின் டேமேஜ் எவ்ரி ஆர்கன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிகப்படியான இன்சுலின் நம்ம உடம்புல உள்ள எல்லா அங்கங்களையுமே பாதிக்கும் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட அதோட கீழே தான் வருது. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலும் நம்ம அடுத்து கொஞ்சம் டைமிங் அப்புறம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த இன்சுலின் அதிகமாகக்கூடிய விஷயம் எந்த வயதிலிருந்து ஒரு மனிதனுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தை பருவத்திலிருந்தே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து உடல் பருமன், ஒபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட பொதுவாகவே வந்து இந்த இன்சுலின் அளவு வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிருது சிறு வயதிலேயே. ஒரு 5 வயது குழந்தைகிட்டே இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால இந்த உடல் பருமன் வந்து குழந்தைகள்ட்ட இருந்தே அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து ஒரு 2% அளவு பார்த்தீங்கன்னாக்கா அது ஜெனட்டிக், அதாவது
மரபணு சார்ந்தும் ஒரு சில சின்ன சின்ன பழக்க வழக்கத்தினால குழந்தைகளுக்கு உடல் பருமன் ஏற்படுது. மீதி 98% பார்த்தீங்கன்னாக்கா இந்த உணவு பழக்கவழக்கம் தவறுதலா பயன்படுத்துறதுனால தான் இந்த உடல் பருமன் வந்து குழந்தைகள்கிட்ட அதிகமா இருக்கு அப்படின்றத டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிகப்படியான உணவை கொஞ்சம் கொஞ்சம் நேரத்திலேயே குடுத்துக்கிட்டே இருக்கிறது குழந்தைகளுக்கு. அதாவது நேரத்தையே கன்சிடர் பண்ணாம, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்நாக்ஸ குடுக்குறது, அப்புறமா சோறு ஊட்டுறது, அப்புறமா ஒரு பயற வச்சு குடுக்குறது, அப்புறமா மறுபடியும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் குடுக்குறது, அப்புறமா ஏதாவது ஒரு ஜூஸ் குடுக்குறது, இல்லைனாக்கா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது. ஸோ இது மாரி பல விஷயங்கள பிஸ்கெட் குடுக்குறது. லயனா வந்து உணவுக்கு இடைவெளியே இல்லாம குழந்தைகள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா திணிச்சுக்கிட்டே இருக்கிறது. என்னுடைய குழந்தை வந்து நல்லா சாப்பிடுது அப்படின்னு வெளியில சொல்லிக்கிறதுல அவளுக்கு ஒரு சின்ன பெருமை. ஸோ இது நல்லா சாப்பிடுது அப்படின்னாக்கா, பின்னாடி வந்து நல்ல பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறத அர்த்தம் அப்படிங்கிறத வந்து அவங்க பேரண்ட் வந்து முழுமையா புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இதைத்தான் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நீங்க ஒரு 35 வயசுல போய் நீங்க வந்து ஒரு பிளட் சுகர் லெவல் செக்அப் பண்றீங்க. அன்னைக்கு வந்து உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த நோய் ஆரம்பிச்ச காலம் அப்படின்றது 20 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த நோய் வந்து உங்க உடம்புக்கு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நோயானது உங்க உடம்புக்கு உள்ள வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இந்த நோய் உங்க உடலுக்குள்ள வந்துருச்சு. இது வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது. இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு மால் ஃபங்ஷன் உடம்பு வந்து தவறா நடந்துக்கிறது அப்படின்ற பட்சத்துல நீங்க இத செக்அப் பண்ண வரீங்க. அப்ப தெரியுது. ஆனா இந்த நோய் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க உடம்புக்கு உள்ள வந்துருச்சு அப்படின்றது தான் பொருள். அப்போனா அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. இத வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில அறிகுறி வந்து டாக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான அறிகுறி சொல்லியிருக்காங்க. நானே பல குழந்தைகள்ட்ட இந்த விஷயத்த பார்த்திருக்கேன். நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒருவேளை உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாக்கா, உடனடியா போய் ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணுங்க. அதாவது கழுத்துக்கு பின்புறமாக ரிங் மாதிரி கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் இருக்கும். இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கும். அப்படி ஒரு பேட்ச் உங்க குழந்தைங்களோட கழுத்துல இருந்தாலோ, அல்லது அக்கிளுக்கு கீழே இந்த இடம் வந்து கருப்பாக இருந்தாலோ, நீங்கள் உடனடியாக ஒரு அருகில் உள்ள மருத்துவரை போய் நீங்க அணுகி, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் வந்து வீடியோல பார்த்தேன். அந்த வீடியோவுக்கு நீங்க எந்த மாதிரி விளக்கம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணிருங்க நீங்க. இப்ப நான் சொல்ற இந்த விளக்கமே வந்து நான் சொன்னது கிடையாது. 2 முக்கிய மருத்துவர்கள், அதுவும் இன்னைக்கு சோசியல் மீடியாவுல ரொம்ப பிரபலமான மருத்துவர்கள் வந்து இருவரும் சேர்ந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ அது. அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க முழுக்க முழுக்க வந்து ஆங்கிலத்திலேயே வந்து இந்த டிஸ்கஷன் பண்ணதுனால இது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகாது. அதாவது ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இது புரிந்துள்ளவர்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க போய் எத்தனை பேர்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அதனாலதான் அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் எடுத்து நான் தமிழ்ல உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு போட்டுறேன். ஸோ இந்த பதிவு போடுறது மூலயமா என்ன ஆகுனாக்கா, ஓரளவுக்கு ஆங்கிலம் தெரியாதவர்களும் இந்த வீடியோவை பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாக்கா உடனடியாக பக்கத்துல உள்ள மருத்துவரை அணுகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோங்க. ஸோ நம்ம மறுபடியும் இந்த வீடியோக்குள்ள வருவோம். இப்போ இந்த இன்சுலின் அளவு அதிகமாகிறதுக்கு வந்து உடல் பருமன் தான் மிக முக்கியமான காரணமா இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த உடல் பருமன் எதனால ஏற்படுதுனாக்கா, உணவு இடைவெளி இல்லாமல் உணவுகளை எடுத்துக்கொண்டே இருப்பதால், குழந்தை பருவத்தில் இருந்து எடுத்துக்கொண்டே இருப்பதால் அவங்களுக்கு உடல் பருமன் ஏற்படுது. 98% உடல் பருமன் இதை காரணமா வச்சுதான் வருது. மரபணு சார்ந்து வர உடல் பருமன்கிறது வெறும் 2% தான் சொல்றாங்க டாக்டர்ஸ். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னாக்கா, நம்ம உணவு முறையை வந்து மாத்துறதுக்கு 2 டாக்டர்ஸுமே 2 சிறப்பான வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னாக்கா, சூரியன் உதிச்சதுல இருந்து சூரியன் மறைகிறதுக்குள்ள நீங்க எந்த உணவு இருந்தாலும் எடுத்துக்கணும். அதுவும் கரெக்டான இடைவெளி விட்டு உணவு எடுத்துக்கணும். அதுவும் ஒரு ப்ராப்பரான நல்ல உணவா எடுத்துக்கணும். அந்த இடைவெளி அப்பையும் நீங்க வந்து 2 பிரியாணி 3 பிரியாணி சாப்பிட்டா அது இந்த விஷயத்துக்கு எடுபடாது. அந்த உணவுலையும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்றாங்க. இன்னொரு டாக்டர் என்ன சொல்றாங்க, லோ கார்ப் டயட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவரு எதுக்காக அந்த டயட் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம உணவு வந்து மாவுச்சத்து அதிகமான உணவை உண்ணாம நம்ம அதை குறைச்சிட்டாலே நம்மளுடைய ரத்த சர்க்கரை அளவை குறைக்க முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றாரு. ஸோ இது இந்த மருத்துவர் சொன்னதும் அந்த மருத்துவர் சொன்னதும் இரண்டுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். இது ரெண்டும் வேற வேற விஷயம் கிடையாது. அதாவது நேரத்துக்கு சாப்பிடணும், அதே சமயத்துல மாவுச்சத்து கம்மியா உள்ள பொருட்களை சாப்பிடணும். இப்படி சாப்பிட்றது மூலயமா உங்க உடம்புல இருக்கக்கூடிய இந்த இன்சுலின் அளவையும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்கிறதுனால என்ன ஒரு பேசிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்க உடல் பருமனுக்கு, அதாவது இந்த இன்சுலின் அதிகமாக இருக்கிறதுனால நீங்க ஃப்ரீக்வெண்டா உணவு எடுத்துக்கிட்டே தொடர்ந்து உணவு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த இன்சுலின் அளவும் அதிகமாக இருக்கும்போது இந்த இன்சுலின் வந்து பண்ணக்கூடிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குளுக்கோஸை வந்து செல்களுக்கு அனுப்பி அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும் இல்லையா? அப்படி கன்வெர்ட் பண்ணாம இந்த உணவை கொழுப்பா மாற்றி உடல்ல போய் சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த டாக்டர் சொல்றது என்னன்னாக்கா, இது வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்றதுக்கு பயன்படுத்தாம இந்த இன்சுலின் அதிகப்படியான சுரப்பு என்னன்னாக்கா அது
அதோடைய வேலையிலேருந்து அது தவறி அது இந்த வேலையை பார்க்காம என்ன பண்ணுன்னா சாப்பிடக்கூடிய உணவை கொழுப்பாக மாற்றி நம்ம உடம்புல அங்கங்கே சேர்த்துக்கிட்டே வருது. ஸோ இதுதான் உடல் பருமனுக்கு மிக முக்கியமான காரணம், இந்த இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுனால. ஸோ இந்த இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவு நம்ம அதிகமாக உட்கொள்றதுனால தான். ஸோ என்னன்னா நம்ம அதிகமாக கார்போஹைட்ரேட் உணவை உட்கொள்றதுனால அதுக்கு இன்சுலின் அதிகமாக தேவைப்படுது. அதனால அது இன்சுலின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ கார்போஹைட்ரேட் உணவுனாக்கா இப்போ வந்து ரைஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். இல்லை புரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ரைஸ் எடுத்துக்கிறதுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அளவு வந்து நம்ம புரோட்டீன் எடுத்துக்கிற போது அதோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது புரோட்டீனில் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது கார்போஹைட்ரேட். அதுவே நீங்கள் ஃபேட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதில் இதை விடவே இன்னும் கம்மியாக தான் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்சுலின் நீங்கள் வந்து ஒருவேளை வந்து நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு மேஜர் டெஸ்ட் ஒன்று எடுப்பீங்க, 3500 அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுகர் டெஸ்ட்டில் நிறையா டெஸ்ட் எடுப்பாங்க உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் சில பேருக்கு வந்து சுகர் நார்மலாக தான் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, எனக்கு உடல் பருமனாக இருந்தாலும் சுகர்னுடைய அளவு நார்மலாக தானே இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பார். காரணம் என்னன்னாக்கா நீங்கள் ஃபாஸ்டிங்கில் சுகர் டெஸ்ட்லாம் பர்ஃபெக்டாக எடுத்துருப்பீங்க, ஆனால் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கக்கூடிய இன்சுலின் லெவல் எவ்வளவு இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அதுதான் முக்கியமான டெஸ்ட் இந்த டெஸ்ட்லேயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்சுலின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள், அதாவது சுகர் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்சுலின் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு, அதனால உங்களோட ஆர்கன்ஸ்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம். இதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே இந்த உணவு விஷயத்தில் பார்த்தோம். நம்ம இதுக்கு அடுத்தபடியான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிறது தான் மிக முக்கியமான காரணம். இப்போ ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சில பேர் வந்து கொலாப்ஸாக இறந்து போகிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அதாவது ஒரு நாளைக்கு அதாவது படிப்படியாக தான் உங்களுடைய எக்ஸசைஸ் லெவலை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும். எடுத்த உடனே ஹெவி வெயிட் போடும்போது உங்கள் தசைநார்கள் ஒரு நாளைக்கு 1.1 mm வந்து கிழிந்து அதை மறுபடியும் சரி செஞ்சாக்கா அது வந்து எக்ஸசைஸில் படிப்படியாக பில்ட் ஆகக்கூடிய உங்களுக்கு ஒரு மாற்றமாக இருக்கும். ஆனால் ஒரே நாளில் அதிகப்படியான வெயிட் தூக்கும் போது என்ன ஆகுனாக்கா அந்த 1 mm கிழிஞ்சு சரி பண்ணக்கூடிய அந்த உடல் வந்து 3 mm 4 mm வரைக்கும் ஒரு மசில் டேர் ஆகுது அப்படின்னாக்கா அதை வந்து சரி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் உடலுக்கு போதுமான எனர்ஜி இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். முக்கியமாக வந்து உடற்பயிற்சிங்கிறது வந்து ஜிம்மில் போய் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஒரு ரன்னிங் ஓடுறது, ரன்னிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடலாம், அப்புறம் அடுத்த நாள் 1 கிலோமீட்டர் ஓடலாம், அப்புறம் அடுத்த நாள் 1.5 கிலோமீட்டர் ஓடலாம், அப்புறம் அடுத்த நாள் இப்படி படிப்படியாக தான் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே போகணும். நீங்கள் வந்து எடுத்த உடனே நீங்கள் சடனாக ஒரு எக்ஸசைஸை வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு கொண்டு போகிறீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் உடல் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ ஆனால் இது கண்டிப்பாக எக்ஸசைஸுங்கிறது ஒன்று வேணும், மஸ்ட் அப்படிங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான நேரத்தில் உணவை, அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளே வந்து நல்ல உணவை எடுத்துக்கணும், நேரம் விட்டு எடுத்துக்கணும். முடிந்தால் ஒரு நேரம் வந்து உணவை உட்கொள்ளாமல் காலையும் இரவு மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா லோ கார்ப் டயட், அதாவது மாவுச்சத்து கம்மியாக உள்ள பொருட்களை உட்கொள்வது. மூணாவது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். இது மூணுமே செஞ்சாக்கா உங்களுக்கு இன்சுலின் லெவல் வந்து நார்மல் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். இன்சுலின் லெவலில் எப்படிலாம் குறைச்சிக்கலாம், எப்படிலாம் கூடினதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இதை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான ஒரு சில வழிமுறைகளும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பெரிய மேஜரான ப்ராப்ளம்லாம் இருக்குது கரண்ட் சுச்சுவேஷனில் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இந்த இன்சுலின் சரியாக வேலை பார்க்காததுனால உடலில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள், இன்னைக்கு பரவலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னாக்கா உடல் பருமன். அளவுக்கு அதிகமான வெயிட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம இன்னைக்கு அதிகமாகவே நம்ம சொசைட்டியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குழந்தைகள் மட்டும் கிடையாது, அது குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் பழக்கப்படுத்திய அந்த உணவு முறை அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு சொல்கிறாங்க முக்கியமாக. ஓகே, இது ஃபஸ்ட்டு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டயாபெட்டிக்ஸ், அதாவது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு, சர்க்கரை நோய், அதாவது டைப் 2 டயாபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை பரவலாக இருக்குது. மூணாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரத்தத்தில் உள்ள கொழுப்பு அதிகரிப்பது அல்லது குறைவது, அதாவது பிளட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அதிகரிக்கிறது, அது வந்து குறைகிறது. இது ஒரு முக்கியமான இஷ்யூஸை வந்து இதில் பார்க்குறாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட்டி லிவர், அதாவது கல்லீரல் கொழுப்பு எப்படி இருக்குது, கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்காங்கிறது அது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ், அதாவது சினைப்பை நோய்க்குறி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெண்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள்னால் வரக்கூடிய பிரச்சனை. இது ஒரு விஷயம்.
ஆறாவதா பார்த்தீங்கன்னாக்கா கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த கவுட்டுங்கிறத பற்றி பெரும்பாலும் நிறையா பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கவுட் அப்படின்னா என்னன்னாக்கா கீழ்வாதம் அப்படின்னு பேர். கவுட்ன்றதுக்கான எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் கீழ்வாதம் அப்படின்னு பேர். ரத்தத்தில் அதிகமாக யூரிக் ஆசிட் அமிலம் கலப்பது, யூரிக் அமிலம் கலப்பது, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ரொம்ப அதிகம். இது என்ன இந்த யூரிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது படிவங்களாக போய் உங்கள் மூட்டு பகுதிகளில் போய் நிற்கிறது. அதனால உங்களுக்கு மூட்டு வலிகள் அதிகமாக வர்றது. இன்னும் வேற சில பிரச்சனைகள் என்ன ஆகுனாங்க, உங்களுக்கு கால் எரிச்சல் வருது, கால் கட்டவரல் இந்த கருப்பா மாதிரி அப்புறம் கட்டவரல் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வருவது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறது தான் காரணம் அப்படின்றாங்க. அதை விட மிக முக்கியமான பிரச்சனை இந்த பிசிஓஎஸ்க்கே அதுதான் மிக முக்கியமான காரணம். ஏன்னா அதுதான் எங்கெங்கெல்லாம் போய் படியுதோ இந்த யூரிக் ஆசிட், அந்த இடங்களெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மேஜரான இந்த 6 விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா இன்சுலின் நம்ம உடம்புல அதிகமாக சுரக்கக்கூடியதுனால வரக்கூடிய பிரச்சனைகள், இல்லாது சரியாக இயங்காததுனால வரக்கூடிய பிரச்சனைகள். இதை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு குறிப்பிட்ட லெவல் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம டாக்டர்ஸ்ட்டை போவோம். அப்புறம் தான் அவங்க டயக்னோஸ் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மகிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம மருந்துகள் எடுத்துக்கிறோம். ஆனால் இதை குழந்தைகள்கிட்ட இருந்தே நம்ம இதை கடைபிடிச்சோம், சரியாக கடைபிடிச்சோம், இந்த உணவு முறையை சரியாக கடைபிடிச்சோம்னாலோ அல்லது உடல் உழைப்போடு அதாவது எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸோடு நம்ம இருந்தோம்னாலோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதை ரொம்பவுமே குறைச்சிடலாம். இன்னைக்கு 98% பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் இருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுவுமே அவங்களுடைய கேர்லெஸ்னஸ் தான் ரீசன். குழந்தைகள்ல இருந்தே அதிகப்படியான உணவை உட்கொள்வது, ஃப்ரீக்வெண்ட்டாக உணவு எடுத்துக்கிட்டே இருக்கிறது. அதாவது ஒரு உணவு எடுத்து முடிச்சோன்னா அடுத்த உணவு, அடுத்த உணவு எடுத்து முடிச்சோன்னா அடுத்த உணவு. இது எதனால அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னாக்கா, இந்த இன்சுலின் அதிகமாக அவங்க உடம்புல சுரக்கிறதுனால இவங்க சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கறதுனால மறுபடியும் அவர்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் கிடைக்காம டயர்டாகுது, பசிக்கிற மாதிரி ஃபீல் வருது. அதனால மறுபடியும் உணவு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட சைக்கிள். அதாவது இன்சுலினோட வேலை சரியாக பார்க்காம வச்சதுக்கு காரணமே இவருடைய உணவு பழக்க வழக்கம் இவருடைய குழந்தை பருவத்திலிருந்தே வந்திருக்கு. இதன் மூலியமாக இது அதிகப்படியான இன்சுலின் சுரந்து என்ன பண்ணுனாக்கா, சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணாமல் இது கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணி உள்ள சேகரிக்கிறதுனால இவர்களுக்கு மறுபடியும் பசிக்குது, மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சைக்கிளாக ஆட்டோமேட்டிக்காக உடலுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. இது இவருக்கு வெளியில தெரியாது. ஸோ இவர்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால இவங்க சாப்பிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே கொழுப்பாக கன்வெர்ட் ஆகி உடலுக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இந்த இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இது குழந்தை பருவத்திலிருந்தே ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இந்த டாக்டர்ஸ் பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த இன்சுலின் அதிகரிப்பதனால் இல்லை அல்லது இந்த இன்சுலின் சரியாக வேலை பார்க்காதனால ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, இதில் அடிப்படை பிரச்சனை தான். இதை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை சிறு வயதிலிருந்தே இதை நம்ம பார்த்து கவனமாக இருந்தோம்னாக்க சரி பண்ணிட முடியும். இப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா நிறையா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இந்த திருமணமான பிறகு குழந்தையின்மை பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளத்துக்கு மிக முக்கியமான ரீசனே இந்த இன்சுலின் மேல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதே நிறையா பேருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பான முறையில் ஒரு மருத்துவரை போய் சந்திக்கணும். மருத்துவர்கிட்ட ஆலோசனை அடிப்படையில் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். உணவு பழக்க வழக்கங்களை மாற்றணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா கூடிய சீக்கிரம் இந்த மாதிரியான நோய்கள்லேருந்து நம்ம எல்லாருமே சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு முக்கியமான நியூஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் அவங்களை சந்திக்கிறேன். இந்த டாக்டர்ஸே இன்னும் நிறையா விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அது என்ன, அதில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்தாக்கா கண்டிப்பாக நான் அதையும் தமிழாக்கம் செஞ்சு நம்ம நேயர்களுக்காக நம்ம வீடியோஸில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.